லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 49வது வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டின அவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இங்கே நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தைகள் மேன்மையான வார்த்தைகள். அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். அதில் தான் நமக்கு ஆசீர்வாதம், பலன், அனுக்கிரகம் எல்லாமே. சரிங்களா? இங்கே நம்ம பார்க்கலாம், இங்கே நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தை மேன்மையான ஒன்று. 2 தீமோத்தேயும் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் 17வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய வாக்கியங்கள் எல்லாம், அதாவது வேத வாக்கியங்கள் எல்லாம், தேவ வசனம் எல்லாம், கர்த்தருடைய வசனம் எல்லாம் தேவனால் அருளப்பட்டது. அதில் தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணுது? நல்ல ஒரு மனிதனாக நம்மை தேறினவனாக நிலைநிறுத்தும்படியாக, எந்த நல்ல கிரியை செய்ய தகுதி உள்ளவர்களாகவும் அது நமக்கு உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாயிருக்கிறது. ஆமென். அப்போ ஒரு மனுஷனுக்கு இல்லை ஒரு மனுஷ ஆத்மாக்கு செய்யக்கூடிய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தை என்ன பண்ணுமா? நம்ம கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நம்ம என்ன பண்ணுமா? செய்யணுமா? அப்போ தான் அது பிரயோஜனப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்கிறீங்க, ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, செய்யாமல் போகிறீங்களே. நான் சொல்கிறத நீங்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்க. அப்படி நான் சொல்கிறத செய்யாமல் போனால் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் எதற்கு ஒப்பாக இருப்பார்கள் சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஓமை மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? ஆழமாக தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷன். அப்போ யார் அந்த மனுஷன்? ஆமா, சரிங்களா? அப்போ பெரு வெள்ளம் வந்துச்சுங்களா, நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியது. ஆனால் அது என்ன பண்ண முடியல, அசையாம அப்படியே நின்றுச்சான். ஏன் என்று சொன்னால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. இப்போ இன்னைக்கு நம்ம நிறைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கோம்.
நிறைய தேவனுடைய வார்த்தைகளை அநேக ஆண்டுகளாக நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அதன்படி செய்கிறோம் சொல்லுங்க? எத்தனை பேர் அதன்படி செய்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தை கேட்பது ஒரு புறம் இருந்தாலும் அதன்படி செய்வதுதான் ஆசீர்வாதம். அப்போ எந்த மாதிரி பிசாசின் போராட்டங்களோ தந்திரங்களோ நாசமோசங்களோ பலவீனமான காரியங்களோ சோதனைகளோ துன்பங்களோ வந்தாலும் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களை அவைகள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதான். ஏன்னா கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டவர்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் ஒப்பாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போவதற்கும் பலவீனம் அடைவதற்கும் கவலை அதிகமாக பெருகி போகிறதுக்கும் தேவன் மேலே உள்ள விசுவாசம் குறைந்து போகிறதுக்கும் பின்மாற்றம் அடைகிறதுக்கும் காரணம் என்ன சொல்லி பார்க்கும் பொழுது என்னங்க, அவங்க வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் அந்த வசனத்தின்படி செய்கிறதில்ல. இப்போ 49ஆம் வசனத்தில் லூக்கா 6:49 பார்க்குறோம், என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாத மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நிறைய பேர் புரியும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. இன்னைக்கு ஆர்வமா நம்ம என்ன பண்றோம்? தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம், படிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனை வேளையிலும் நம்ம தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நேராக வருது. அது நீதியை படிப்பிக்கிறது, நல்ல நற்கிரியைகளை செய்ய நம்மளை தகுதி உள்ளவனாக்கும், தேவனுக்குரியவர்கள் நம்மை மாற்றுகிறது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள், அவைகளை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள் எப்படிப்பட்டவர்களா? மண்ணின் மேல் வீடு கட்டுகிறவர்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்போ நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அந்த வீடு என்ன பண்ணதான்? விழுந்து முழுவதும் அழிந்து போனது. இப்போ உங்களுக்கு இதனுடைய வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நம்ம ஜபிக்கிறோமே, இவ்வளோ நாள் நம்ம ஆராதிக்கிறோமே, இவ்வளோ நாள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்குமே, ஏன் கவலை, ஏன் பாரம், ஏன் பின்மாற்றம், ஏன் சோர்வு, ஏன் போராட்டங்கள்? இப்போ புரிஞ்சிட்டிங்களா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்களை சத்துரு என்னத்தான் தந்திரத்தோடு வெள்ளமாக வந்து மோதினாலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு பலன் உண்டு, தேவனுடைய வார்த்தைகளின்படி செய்கிறவர்களுக்கு கிருபை உண்டு, தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களுக்கு ஒத்தாசை உண்டு. ஆமாம் தானே? ஆண்டோடைய வார்த்தை கேட்டுட்டு ஆண்டோடைய வார்த்தை அதன்படி செய்யாதவங்களை ஆண்டவர் எப்படி வந்து அவங்களுக்கு உதவி செய்வார்? இப்போ கூட நம்முடைய உயர் அதிகாரிகள் இருக்காங்க, ஹை அஃபீஷியல்ஸ், நம்ம வேலை செய்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, நம்ம கேட்குறோம், ஆனால் அதன்படி செய்யலாம். என்ன பண்ணுவாங்க? ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா, இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்களா, இல்லை நம்மளை நேசிப்பாங்களா? எதுவுமே நடக்காதில்ல. ஒரு உலக மனுஷனே அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி இருப்பார்? அப்போ அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது எந்த விதமான பிசாசின் தந்திரங்களும் நிர்மூலமாக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு நம்ம உணர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நீங்கள் படிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது, ஆராதனை வேளையில் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை என்ன பண்ணணும்? ஆழமாக சிந்தித்து, இதற்கு என் வாழ்க்கை ஒத்திருக்கிறதா? இந்த வார்த்தையின்படி நான் செய்கிறேனா? இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா அப்படின்னு சொல்லி உங்களை ஆராய்ந்து பார்த்து அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணுறாரு? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, மத்திய 13ஆம் அதிகாரத்தில்
19 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு மத்தேயு 13:19 ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியறிய விதைக்கப்பட்டவன். இங்க பாருங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போது பொல்லாங்கான் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். இப்போ தேவனுடைய வசனத்தை உணராத போது பிசாசு வந்து அந்த தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள், கிருபைகள், பலன்கள், பலன்கள், மகிமை, விடுதலை, உயர்வு எல்லாவற்றையும் என்ன பண்றான்? பறித்து கொண்டு போகிறான். உணர்வது என்பது கேட்டதன்படி செய்வது. அப்போ பாருங்க, அதுலயே 23வது வசனத்தை வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இங்கே பார்க்கிறோம், வசனத்தை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது பலன் அப்பதான். புரியுதுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சபையில் ஊழியம் செய்கிறேன் கூட நான் சொல்லுவேன், ஆனால் கேட்கறதில்ல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு சொல்லுவேன், கீழ்படுறதில்லை. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணுமோ கேட்கறது மாத்திரமில்லை, அதன்படி செய்யணும். அப்போது தான் பலன் கிடைக்கும். 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கிடைக்கும். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியங்கள்லாம் என்னென்னா, கேட்குறவங்களா இல்லைங்க, நம்ம என்ன பண்ணோம்? செய்கிறவர்களாக மாறி போகணும். அப்பொழுது தான் பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அதன் மீது மோதினாலும் அது அசையாது, அப்படியே நிலைத்து நிற்கும். இதுதான் திடமான விசுவாச வாழ்க்கை, மேன்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை. அநேகரை தேவனுக்குள்ள வழி நடத்துகிற வாழ்க்கை. என்ன சோதனை, என்ன போராட்டம் வந்தாலும் ஜெயித்து ஜெயமுடன் வாழ்கிற வாழ்க்கை. அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை தேவனுடைய வார்த்தை கேட்பதன் மூலமாக மாத்திரம் இல்லை, அதன்படி செய்யும் பொழுதுதான் நாம் அசைக்கப்பட முடியாது. நம்முடைய அஸ்திபாரம் உறுதியாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்யாதவர்களுடைய அஸ்திபாரம் மண்ணின் மேல் வீடு கட்டினவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. பாருங்க, ஒரு முறை ஒரு பிறவி குருடனை கர்த்தரிடத்துல கொண்டு வராங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு? எச்சை கீழே துப்பி மண்ணில் சேறு உண்டாக்கி அவன் கண்ணில் பூசி என்ன சொல்கிறாரு? நீ எங்கே போனோம்? சீலவம் குளத்தில் போய் கழுவு அப்படின்னு. அவன் வந்து அப்படியே புறப்பட்டு போய் கழுவி பார்வை அடைந்தவனா திரும்பி வந்தான். இப்போ அந்த எச்சில தேவனுடைய மகிமை இருந்ததா? சீலவம் குளத்தில் தேவனுடைய தண்ணீரில் மகிமை இருந்ததா? பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தான் பாருங்க. அதனால தான் ஆசீர்வாதம், அதனால தான் விடுதலை, அதனால தான் மகிமை, அதனால தான் அற்புதம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வசனம் நிறைய தெரியும். கேட்டு பாருங்க, ஆதியாகமம் முதல் எடுத்தாங்கன்னா வெளிப்படுத்தல் வரணும், ஐயோ சாமி அவ்வளோ வசனம் தெரியும். ஆனால் எதாவது கீழ்படுறாங்களா பாருங்க? ஆஹா, கீழ்படிய மாட்டாங்க. வசனம் நிறைய தெரியும், ஆனால் அதுக்கு அதை ஒத்த மாதிரி நடக்கவே மாட்டாங்க. என்ன பிரயோஜனம்? மண்ணின் மேல் கட்டப்பட்ட, மண்ணின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்ட வீடு. வெள்ளம் நீரோட்டம் வந்து, வெள்ளம் கூட இல்லை, நீரோட்டம் வந்துச்சா, விழுந்துச்சா, அழிந்து போச்சா? இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியங்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, கீழ்படிங்க. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி செய்கிறேன். அதை வந்து எதிர்த்து நிற்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்த்து நிற்கும்போது பலன் கிடைக்காது, வெற்றி வராது. அதனால பின்மாற்றத்தான் வரும், வேதனை துன்பத்தான் வரும். சத்துரு ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவான். அதனால் இந்த கால வேளையில் கூட தேவனுடைய நன்மையான வார்த்தைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஆமென்.